நாட்கோ ஃபார்மா கம்பெனி நேத்திக்கான மார்க்கெட்லயுமே 2% வந்து ஏறி இருக்குது. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம நேத்து சொன்ன மாதிரி தான் இங்க நோவா நார்டிஸ்க்கு அகைன்ஸ்டா அவங்களோட பேட்டன்ட் கேஸ்க்கு அகைன்ஸ்டா ரிவோக் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது நோவா நார்டிஸ்கோட கணக்குப்படி இங்க பேட்டன்ட் எக்ஸ்பைரி வந்து ஆக போகுது. பட் ஆனா பேட்டன்ட் எக்ஸ்பைரி வந்து ஆகக்கூடாது. அதை வந்து நாங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பெனி ஃபைலிங்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனி மோனோபோலியா இருக்கிறதுக்கான ட்ரை வந்து பண்றாங்க. பட் ஆனா அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஸ்பேஸ்ல அதாவது இங்க செமகுலேட்டட் ட்ரக் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து உள்ள வரணும், ஜென்ரிக் மார்க்கெட்டா வந்து வரணும் அப்படின்றதுக்காக இங்க நோவா நார்டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து ரிவோக் பண்ணியிருந்தாங்க. சோ இப்போதைக்கு கரண்டா இருக்க ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க நோவா நார்டிஸ்க்கு எங்கெங்கெல்லாம் பேட்டன்ட் வந்து இல்லையோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இங்க இருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்க முடியும். இங்க இந்தியன் கம்பெனிஸ் எல்லாம் லைக் வந்து நாட்கோ, டாக்டர் ரெட்டி, அந்த நீங்க சன்ஃபார்மா மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பண்ணிக்க முடியும். பட் ஆனா இங்க இந்தியாவில பண்ணணும் அப்படின்னா பேட்டன்ட் எக்ஸ்பைரி வந்து மார்ச் 2026 அப்போ முடிய போகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பண்ணிக்கலாம். ஆனா அது முடியக்கூடாதுன்றதுக்காக இங்க நோவா நார்டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்டென்ஷன் வந்து பண்றாங்க. அந்த பேட்டன்ட் எக்ஸ்பைரி எக்ஸ்டென்ஷன் வந்து பண்றாங்க. பட் ஆனா அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்கோ ஃபார்ம் வந்து அகைன்ஸ்ட் கேஸ் போட்டிருந்தாங்க. சோ இது வந்து ஓவராலா இங்க டாக்டர் ரெட்டி, சன்ஃபார்மா, அந்த நாட்கோ ஃபார்மாக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிளஸா தான் இருக்கும். இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாருமே இது ஒரு பெரிய பிளஸ் தான். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இங்க செமகுலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் தயாரிச்சு வைக்க போறவங்க பெரிய பிளஸ் தான். இது என்ன ரீசனால சொல்றாங்க அப்படின்னா GLP-1 ட்ரக்ன்றது தான் இந்த செமகுலேட்டட் ட்ரக்கா வந்திருக்கு. வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ற ட்ரக்ஸ். இதோட மார்க்கெட் வந்து 2022ல 186 கோடி வந்து இருந்துச்சு. பட் ஆனா இதுவே 2025ல வந்து பாத்தீங்கன்னா 1086 கோடியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எலிலிலியோட மோஞ்சரான்ற ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் அதிகமா வந்து ஓன் பண்ணுது. இப்ப வீகோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து கட் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட் ஷேரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ்ல உள்ள வந்தது அப்படின்னா அவங்களும் மார்க்கெட் ஷேர் அதிகமா வந்து பிடிக்க வருவாங்க. சோ இதுதான் இப்ப இருக்க கரண்ட் அப்டேட்டா வந்து இருக்கு. சோ இந்தியாவிலும் இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க லான்ச் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாருமே. அந்த நீங்க வெளிநாட்டையும் பொறுத்தளவுல அங்க பேட்டன்ட் எல்லாம் முடிச்சு அப்படின்னா அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நேத்திக்கான மார்க்கெட் சென்செக்ஸ் அண்ட் நிப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராப் ஆயிருக்கு. மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. 0.5ல இருந்து 0.6% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறி இருக்கு. நேத்திக்கான மார்க்கெட்ல ஓவரால் செக்டரா வந்து பார்க்கும்போது இங்க ஐடி, ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி பேங்க்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், அப்புறம் ரியாலிட்டி செக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிராப் பேக் வந்து இருந்துச்சு. இதுல வந்து நான் ஸ்பெஷலா ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்கும்போது இங்க மாருதி சுசுகி, அப்புறம் இங்க ஓலா மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல விழுந்திருக்கு. இதுல நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து விழுந்திருக்கு, சிப்லா கம்பெனி விழுந்திருக்கு, மாருதி சுசுகி, ஓலா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து விழுந்திருக்கு. மெயினா இந்துஸ்தான் காப்பர், ஜிங்க் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே அதிகமா வந்து விழுந்திருக்கு. சோ இங்க அதிகமா ஏறந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாடா எலக்ட்ரிசி வந்து ஒரு 9.5% வந்து ஏறி இருக்கு. ஐடி செக்டரா வந்து கன்சிடர் பண்ணும்போது இங்க கோல்டு ஜுவல்லரி பிசினஸ் எல்லாமே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. சென்கோ கோல்டு, அப்புறம் இங்க டைட்டன், அப்புறம் வந்து இங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் எல்லாம் சூப்பரா ஏறி இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா வந்து பார்ப்போம். சென்கோ கோல்டு வந்து 14%, டைட்டன் வந்து 4%, கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு 3% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நேத்துக்கான மார்க்கெட் ஏறி இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா Q3 பிசினஸ் அப்டேட் வந்து வந்திருக்கு. இந்த Q3 பிசினஸ் அப்டேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு கம்பெனிஸ்க்கு சூப்பராவே வந்திருக்கு. சென்கோ கோல்ட பொறுத்தளவுல 51% ரெவன்யூ growth வந்து இருக்கு. 8,000 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்க திரட்டி இருக்காங்க. 25% பினான்சியல் 2026 வந்து பாத்தீங்கன்னா growth இருக்கு சென்கோ கோல்டுக்கு. சோ நல்ல கோல்டு சேல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. டைட்டன் கம்பெனி தான் நம்ம நேத்தே பார்த்தோம். ஜுவல்லரி செக்மெண்டா மட்டுமே 41% வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட் சூப்பரா வந்திருக்கு. கோல்டு காயின் சேல்ஸா மட்டுமே, அதாவது இன்வெஸ்ட்மெண்டா வந்து கன்சிடர் பண்றவங்க கூட வந்து இங்க டைட்டன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வாங்கியிருக்காங்க. சோ அவங்களோட செக்மெண்ட் சூப்பரா போயிட்டு இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொறுத்தளவுல 42% ரெவன்யூ மட்டுமே growth ஆயிருக்கு. அந்த நீங்க சேம் ஸ்டோர் சேல்ஸா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஸ்டோர்ஸ்ல வந்து 27% வந்து பாத்தீங்கன்னா growth வந்து இருக்கு. இன்டர்நேஷனல் பிசினஸ்மே 36% வந்து இயர் ஆன் இயர் வந்து பாத்தீங்கன்னா growth இருக்கு. சோ இந்த மாதிரி கோல்டு பிசினஸ் எல்லாமே சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோல்டுக்கான இந்த இன்வெஸ்ட்மெண்டா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க கோல்டு காயின்ஸா, அதோட சேல்ஸ் வந்து இந்த 3 கம்பெனிஸுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து நடந்திருக்கு. அந்த நீங்க கோல்டு ஜுவல்லரிஸாவும் நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. பட் ஆனா இங்க வால்யூம்ஸ் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் இந்த வருஷமா வாங்கினா அந்த வால்யூம்ஸ் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் ஆனா இங்க கோல்டோட பிரைஸ் வந்து ஏறின ரீசனால இவங்களால ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா காமிக்க முடியுது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்க ரீசனா இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 ஸ்டாக்ஸ்ல எந்த ஒரு கோல்டு ஸ்டாக்ஸுமே கன்சிடர் பண்ண ஸ்டேஜ்ல கிடையாது. சோ அதனால வெயிட் பண்ணியே பார்ப்போம். சிப்லா கம்பெனி வந்து நேத்திக்கான மார்க்கெட்ல 4% வந்து விழுந்திருக்கு. 1460 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன ரீசனால விழுந்திருக்கு அப்படின்னா இந்த சிப்லா கம்பெனில எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் ஆனா சிப்லா கம்பெனியோட இந்த கீ சப்ளையர் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த கம்பெனில நடந்த USFDA இன்ஸ்பெக்ஷனால வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுந்திருக்கு. சோ இங்க USFDA இன்ஸ்பெக்ஷன் வந்து இங்க ஃபார்மத்தன்ன்ற ஒரு நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்துச்சு. அந்த ஃபார்மத்தன்ன்ற கம்பெனி வந்து இங்க சிப்லா கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீ சப்ளையரா வந்திருக்காங்க. என்ன ட்ரக்குக்காக அப்படின்னா இங்க ஒரு காம்ப்ளெக்ஸான இன்ஜெக்டபிள் ட்ரக்ஸ் வந்து இருக்கு. சோ அதுக்கான கீ சப்ளையர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களா தான் வந்திருக்காங்க. அந்த ட்ரக் நேம் வந்து லானோ ரியோடைட் இன்ஜெக்ஷன்ன்றது அந்த ட்ரக் நேமா வந்து இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான இன்ஜெக்டபிளா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இதுக்கோட சப்ளையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மத்தன்ன்ற கம்பெனி. இந்த ஒரு ட்ரக்ல இருந்து மட்டுமே இங்க சிப்லா கம்பெனி வந்து $900 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா ஆனுவலா வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டடான காம்படிஷன் தான் யூஎஸ்ல வந்து இருக்கு. இந்த ஒரு ட்ரக் எல்லாமே வந்து கரெக்டா போன அப்படின்னா இதுக்கான கீ சப்ளையர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான அந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கணும். பட் ஆனா அந்த ஃபார்மத்தன்ன்ற கம்பெனில USFDA வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு ஃபார்ம் 83 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த அப்சர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்தாங்க. சோ அப்படின்னா சீரியஸான வந்து பாத்தீங்கன்னா நோட்ல தான் வந்து எடுத்துக்கணும். பட் ஆனா இங்க வார்னிங் லெட்டரோ இல்ல அப்படின்னா இந்த ஷட்டவுன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட்ல வந்து நடக்காது. பட் ஆனா அது வந்து சீரியஸ் டோன்ல எடுத்து அவங்க சொன்ன ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணி ஆகணும். ஒருவேளை அவங்க பண்றதுல என்ன டிலே இருக்கு இல்ல அப்படின்னா வேற எதனா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னும் போது
இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கீ சப்ளை வந்து பாத்தீங்கன்னா வராம இருக்குல்ல, சோ அந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா சிப்லா கம்பெனி இறக்கிருக்காங்க. இப்போ ஸ்டாக் பி வந்து பாத்தீங்கன்னா 21ல வந்து இருக்கு. சோ இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. பட் ஆனா இதை விட பெட்டரா டாக்டர் ரெட்டியும் இங்க சைடஸ் வந்து இருக்கு. சோ அதுக்கு அடுத்த லெவலா உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம சிப்லா கம்பெனி வந்து கன்சிடர் பண்ணிப்போம். டாடா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல 24 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல லிஸ்டா இருக்கு. இந்த 24 லிஸ்டட் ஸ்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 18 ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கும்போது இங்க நெகட்டிவா தான் வந்து இருக்கு போன வருஷம் ஃபுல்லா. சோ இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்துல வந்து 5 லட்சம் கோடிக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸோட மணி வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிருக்கு. இதுல மேஜர் டிராபேக்கா வந்து இருக்கிறது டிசிஎஸ் கம்பெனி வந்து இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. 3 லட்சம் கோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே போயிருக்கு. சோ இங்க மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 22% இந்த ஸ்டாக் வந்து இறக்கி இருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அடுத்ததா டாடா மோட்டார்ஸோட இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து இருக்கு. இதுல வந்து 1.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே போயிருக்கு. சோ இந்த ஸ்டாக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 to 50% வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. அதுக்கு அடுத்த கம்பெனியா ட்ரெண்ட் கம்பெனி வந்து இருக்கு. இதுல வந்து 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்து வெளியே போயிருக்கு. சோ இந்த ஸ்டாக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூஷன்ஸ் மீட் பண்ணாத ரீசன்னால அந்த அளவுக்கு சேல்ஸ் மீட் பண்ணாத ரீசன்னால இந்த ஸ்டாக்குமே வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. இதை தாண்டி தேஜஸ் நெட்வொர்க் ஷேர்லாம் 60% மேல விழுந்திருக்கு. டாடா டெக்னாலஜிஸ்லாம் ஒரு 30% கிட்ட வந்து விழுந்திருக்கு. டாடா எலக்ஸி, வோல்டாஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ், டாடா கெமிக்கல்ஸ், டாடா டெலி சர்வீசஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா விழுந்துட்டு தான் இருக்கு. இங்க மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஏறது இங்க டைட்டன் கம்பெனியும் டாடா ஸ்டீல் கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏறி இருக்காங்க. இதை தாண்டி இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல டிக்ளைன் தான் வந்து இருக்கு. சோ ஓவராலா போன வருஷம் மட்டுமே டாடா குரூப்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா 5 லட்சம் கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிருக்கு. நெஸ்லே கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ஃபன்ட் ஃபார்முலாவை வந்து நாங்க ரீகால்டு ட்ரக்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்கல. சோ இந்த இன்ஃபன்ட் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா லோக்கலா மேக் பண்ணி தான் நாங்க வந்து வித்துட்டு இருக்கோம். ரீகால்டு ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து விக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபன்ட் ஃபார்முலானா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க மில்க் பவுடர் வந்து இருக்குல்ல. சோ இங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த மில்க் பவுடர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபன்ட் ஃபார்முலாவா வந்து இருக்கு. சோ இந்த ப்ராடக்ட் மேல என்ன அலிகேஷன்ஸ் வச்சாங்க அப்படின்னா ARA என்ற ஒரு ஆயில் வச்சு வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ணப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி கீ சப்ளையரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. அந்த ஒரு கீ சப்ளையரோட அந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூவா இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை எல்லாத்தையும் ரீகால் பண்ண சொல்லியிருந்தாங்க. சோ நெஸ்லே கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து ரீகால் பண்ணிருப்பாங்க. அந்த ரீகால் பண்ண ப்ராடக்ட்டை நாங்க வந்து இந்தியால விற்கல. இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா லோக்கலா மேனுஃபேக்சர் பண்ற அந்த ஒரு ப்ராடக்ட் தான் நாங்க வித்துட்டு இருக்கோம். எல்லாமே FSSAI ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபாலோ பண்ணி தான் வித்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து நெஸ்லே கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. மீஷா கம்பெனி வந்து நேத்திக்கான மார்க்கெட்ல 5% வந்து விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா 1 மந்த்க்கான லாகின் பீரியட் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்களா இயர்லி இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. சோ அவங்க எல்லாருமே ஐபிஓக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அவங்க எல்லாருமே இங்க வந்து ஐபிஓக்கு அப்புறம் இங்க ஸ்டாக் விற்கணும் அப்படின்னா அதுக்கான 1 மந்த் லாகின் பீரியட் வந்து இருக்கும். சோ அந்த லாகின் பீரியட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. சோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 கோடி ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்க்கெட்ல ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் எக்ஸ்ட்ராவா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே செல் பண்ணணும்னு நினைச்சா செல் பண்ணிக்கலாம். சோ இந்த ஒரு ரீசனால எல்லாருமே சேல் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா ஐபிஓக்கு அப்புறம் இந்த பிரைஸ் வந்து ரொம்பவே ஏறிச்சு. பட் ஆனா அங்க இருந்து ஒரு 34% இப்ப வந்து விழுந்திருக்கு. இப்பவுமே ஐபிஓ பிரைஸ் விட ஒரு 56% இங்க வந்து பிரீமியமா தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் விற்பாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இறக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தல ஹை வேல்யூஷன்ஸ் தான் வந்திருக்கு. சோ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண முடியாது. சோ இதோட பெட்டர் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய இருக்கு. டாடா ஸ்டீலோட Q3 பிசினஸ் அப்டேட் வந்து வந்திருக்கு. இந்த அப்டேட்ல என்ன தெரியுது அப்படின்னா இந்தியா பிசினஸ் வந்து சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. மெயினா இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்றது சூப்பராவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து 6 மில்லியன் டன்னுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த Q3ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு குவார்டர்ல 6 மில்லியன் டன்னுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணது 5.29 மில்லியன் டன் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருந்தாங்க. இப்போ 6 மில்லியன் டன் வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ரொடக்ஷனா மட்டுமே பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் பினான்சியல் இயர் 2026ல லாஸ்ட் 9 மாசத்துல அதாவது இந்த பினான்சியல் இயர் 2026ல மட்டுமே 17 மில்லியன் டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க டாடா ஸ்டீலோட ப்ரொடக்ஷன் வந்து நடந்திருக்கு. இது எல்லாமே இந்தியா பிசினஸோட ப்ரொடக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டாடா ஸ்டீலோட பெரிய அப்டேட்டா தான் வந்து இருக்கு. ஜம்ஷெட்பூர்லயும் அந்த கலிங் பிளான்ட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ நம்ம ஊர்ல இருக்க டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா இங்க தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டாவே வந்து போயிட்டு இருக்கு. இதுவே நம்ம குளோபல் மார்க்கெட்ல போனோம் அப்படின்னா இங்க நெதர்லாண்ட்ல கொஞ்சம் ஸ்லோ டவுன் வந்து இருக்கு. 4.5% வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன்ல வந்து இருக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டில. யூகேல இவங்க டெலிவரி பண்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கதான் சொல்றாங்க. தாய்லாந்துல வந்து இங்க ஸ்மாலான கான்ட்ரிபியூஷன் தான் வந்து இருக்கு. பட் ஆனா அங்க ஸ்டேபிளா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கு. பட் ஆனா இந்தியாவோட ஸ்டீல் ப்ரொடக்ஷன் சூப்பராவே வந்து இருக்கு. டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே வந்து இருக்கதா சொல்றாங்க டாடா ஸ்டீல் நிறுவனம். இங்க டாடா ஸ்டீலுமே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான் வந்து இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஜீரோ ஃபாரெக்ஸ் டைமண்ட் ரிசர்வ் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. சோ அவங்களுக்காகவும் அப்புறம் இங்க பிரீமியம் யூசர்ஸ்க்காகவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து மேக்ஸிமம் 2 ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க ரிவார்ட்ஸ் அண்ட் இங்க கேஷ்பேக் இந்த மாதிரி வேல்யூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல. சோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணுது பிரீமியம் யூசர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி. ரெண்டாவது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இங்க டிராவல் பண்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க கவரும் பண்ணுது. சோ இந்த ஒரு கிரெடிட் கார்டை பொறுத்தல இங்க ரிவார்ட்ஸ் அண்ட் கேஷ்பேக்கா வந்து பார்க்கும்போது இங்க ஹோட்டல்ஸ், ஃபிளைட் அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வேற எதனா ஆக்சஸ் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அண்ட் தென் இங்க வேற என்ன ஷாப்பிங் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கான இங்க கேஷ்பேக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அப்புறம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ்பைரி ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இங்க டொமஸ்டிக் அப்புறம் இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறது அப்புறம் இங்க கால்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறது. சோ இந்த மாதிரியான டிராவலர்ஸே அட்ராக்ட் பண்றாங்க.
ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி அவங்களோட கிரெடிட் கார்டு மூலமா வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெவன்யூ எடுத்து வரதுக்கான பிளான்ல வந்து இறங்கிருக்காங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா AWS கூட வந்து ஜென்ஏஐக்கான பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ல என்ன நடக்கும் அப்படின்னா இங்க ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து யூஸ் பண்ற இங்க இன்ஃபோசிஸோட இங்க டாப்பர்ஸ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. அப்புறம் இங்க அமேசானோட அமேசான் கியூ டெவலப்பர்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கம்பைன் ஆக போகுது. ஸோ இது ரெண்டு கம்பைன் ஆகுது அப்படின்னும் போது இன்ஃபோசிஸ் கம்பெனியோட இந்த HR சர்வீசஸ் அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டடான டாஸ்க் வந்து நிறைய வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட டெய்லி டாஸ்க் எல்லாமே இங்க ஆட்டோமேட் பண்றதுக்கான யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இங்க ஆட்டோமேஷனா வந்து பார்க்கும்போது இங்க கோட வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் பண்றது, டெஸ்டிங், டீபக்கிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட்டோமேஷனாவே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிசிஎஸ்க்கு ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்திருக்கு. அந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல ஒரு 1.5% வந்து நேற்றுக்கான மார்க்கெட்ல ஏத்திருக்காங்க. இந்தியா ரூபி வந்து ₹90 மேல வந்து பாத்தீங்கன்னா இப்போ போயிடுச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரூபி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. 89.88ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா ருபி ஸ்ட்ரென்தன் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஆர்பிஐயோட இன்டர்வென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. டாலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்டர்வென்ஷனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ ₹89.99 வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. பட் ஆனா இங்க எல்லா அனாலிஸ்டும் சொல்றது இது எல்லாமே டெம்பரரி ரேலியா தான் வந்து இருக்கும். இங்க ஒரு இன்டர்வென்ஷன் எல்லாமே டெம்பரரியா தான் வந்து இருக்கும். ஆனலா வந்து நடக்கிற மாதிரி 3ல இருந்து 4% வந்து பாத்தீங்கன்னா ருபி விழுறது கண்டிப்பா வந்து விழுந்துட்டே தான் இருக்கும். ₹92 வந்து வந்துரும். அதுக்கப்புறமேட்டுக்கு ₹95 இல்ல அப்படின்னா ₹96 வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து வந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஒரு $200 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பண்ற பிளான் வந்து இருக்காங்க. ஃபுல்லாவே வந்து ECB வந்து ரைஸ் பண்ணிக்க போறாங்க. இந்த ECB ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு அமௌண்ட் வந்து இவங்க தரட்டிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட அசெட் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களால அடுத்த லெவல் எடுத்துட்டு போக முடியும். அந்த நீங்க லோன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக லெவல்ல வந்து கொடுக்க முடியும். ஸோ இவங்க கொடுக்குற லோன்ஸ் பொறுத்தல எல்லாமே ஷார்ட் டேர்ம் லோன்ஸா வந்து இருக்காது. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துக்கு தரக்கூடிய லோனா தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ இவங்க புது செக்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபோக்கஸ் பண்ண போற ஏரியா என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா இந்த கோல்டு அகைன்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க லோன் தரது, அப்புறம் இங்க லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியாவும் வந்து பாத்தீங்கன்னா தரப்போறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் தரப்போறதா சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாவே என்ன ஃபோக்கஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்களோட லோன் growth வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ கரண்டா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இங்க 13,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராஸ் ஆச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா 15,000 கோடியா வந்து இன்க்ரீஸ் பண்ற பிளான் வந்து இறங்கிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ECB வந்து இங்க மார்ச் டு ஏப்ரல் 2026 வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனில ஒரு பெரிய அப்டேட் தான் வந்து இருக்கு. JSW MG மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா $1 பில்லியன் அந்த ரெவன்யூ வந்து ரீச் பண்ணிருக்காங்க. 8,700 கோடி ரூபாய்க்கான ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. பட் ஆனா லாசஸ்மே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ பொறுத்தல இப்போ ஃபர்ஸ்ட் டைமா $1 பில்லியன் வந்து ரீச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த கம்பெனியோட லாசஸ் பொறுத்தல 584 கோடி ரூபாய் ஃபினான்ஷியல் இயர் 2024ல மேக் பண்ண லாஸா வந்து இருந்துச்சு. அது வந்து இப்போ 1000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேக் பண்ற லாஸா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி இவங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் வால்யூம் அதிகப்படுத்தி இவங்களோட ரெவன்யூ அதிகப்படுத்தினாலுமே ஆபரேஷனல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால லாசஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தல இங்க ஆபரேஷன் எஃபிஷியன்சி மேனேஜ் பண்றதுக்கும் ஆபரேஷனல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்றதுக்கும் நிறைய பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா எக்ஸிகியூஷன் ஆயிட்டு தான் வந்து இருக்கு. பட் ஆனா லாசஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வைடன் ஆயிருக்கு. வெஹிக்கிள் சேல்ஸா வரும்போது 12% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. சேல்ஸ் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே வந்திருக்கு. டாடாக்கு அப்புறமா இங்க அதிக லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வால்யூம் வந்து தயாரிக்கிறது இங்க JSW MG மோட்டாரா தான் வந்து இருக்காங்க. ஸோ இங்க ஃபினான்ஷியல் இயர் 2030 வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் EV வண்டியா தான் வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படியே நம்ம வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 லட்சம் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆனுவலா வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்கிற பிளான்ல இங்க JSW MG மோட்டார் வந்து இறங்கிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாவே JSW MG மோட்டார்ல இருக்க ஒரு அப்டேட்டா இருக்கு. 2025ல இங்க இண்டெக்ஸ் வந்து ஒரு 10% வந்து ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அப்படின்னா பட் ஆனா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸா பொறுத்த அளவுல ஒருத்தவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 10% வந்து ரிட்டர்ன் வரல. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். நிஃப்டி 500 பொறுத்த அளவுல இங்க 7% வந்து பாத்தீங்க அப்படின்னா growth வந்திருக்கு. நிஃப்டியும் சென்செக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கான growth வந்து இருக்கு. 10% growth வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நிஃப்டி 500 நம்ம எக்ஸாக்டா வந்து பார்க்கும்போது 7% growth வந்து இருக்கு. பட் ஆனா இங்க இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கும்போது ஒருத்தவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கான growth இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்காது. ஒரு 7ல இருந்து 8% தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாவே இங்க ஈக்விட்டிஸா வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம சொல்ற ஒரு இதுவா இருக்கு. ஸோ இந்த ஒரு நிஃப்டி 500ல அவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கும் போதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 450 ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கும்போது ஆவரேஜா வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.9% வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு. அதாவது இந்த 450 ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்டாக்ஸ் அப் இருக்கும், ஒரு ஸ்டாக் டவுன் வந்து இருக்கும். எல்லாமே ஆவரேஜ் பண்ணும்போது -9.1% தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இங்க மீதி இருக்க அந்த 50 ஸ்டாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு. அந்த 50 ஸ்டாக்ஸ் வந்து இந்த வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ அதனால இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. ஸோ இது இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிளா சொல்ல வரணும் அப்படின்னா நிஃப்டி 500ல இருக்க 125 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20% வந்து விழுந்திருக்கு. அண்ட் தென் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டாக் வந்து பார்க்கும்போது 50% மேலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க செக்டாரே வந்து பார்க்கும்போது இங்க ஸ்டாக்ஸே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் வந்து இருக்கு. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா இங்க ஒருத்தவங்களோட போர்ட்ஃபோலியோல 20 ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க பாசிபிள் ரிட்டர்னா வந்து பார்க்கும்போது ஒரு 10% தான் வந்து இருக்கும்.
இல்ல ஒருத்தவங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து ஒரு 30 ஸ்டாக்ஸ் மேல வச்சிருக்காங்க அப்படின்னா 30 to 50 ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து இங்க 5% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கும். 50 ஸ்டாக்ஸ் மேல யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நெகட்டிவான ரிட்டர்ன்ஸ் தான் வந்து இருக்கும். நீங்க ஓவர் டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வச்சிருந்தாலுமே எங்க ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாசிபிலிட்டியா வந்து இருக்காது. சோ இந்த ஒரு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ்ல நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம். இங்க புது ஸ்டாக்ஸ் ஆட் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் ட்ராக் பண்ண முடிஞ்சா மட்டும் ஆட் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா இங்க நிஃப்டி வந்து தர ரிட்டர்ன் கூட நம்மளால இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பீட் பண்ணிக்க முடியாது. சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டீடைல் வந்து சொன்னோம். சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.